ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்கலாம். அதாவது ஜர்தூசி வச்சு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு எக்ஷகன் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். அதில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு அதில் வந்து நக்ஷி இருக்கும் இல்லையா, ஜர்தூசிலேயே நக்ஷி டைப் ஜர்தூசி வந்து பேஸாக நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஷேப் வரைஞ்சிருக்கிற ஷேப் அந்த ஏற்ற மாதிரி லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கணும். எத்தனை லைன்ஸ் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக ஈவனாக கேப் விட்டு லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. லைன்ஸ் வரைஞ்சி இந்த மாதிரி ஜர்தூசி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஜர்தூசி வச்சுக்கலாம், இல்லைனா பைப்பிங் ரோப் வச்சுக்கலாம். பைப்பிங் ரோப்னால் ரொம்ப எம்போஸ்டாக தெரியும். ஸோ நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த நக்ஷி ஜர்தூசி தான். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது எப்படி நம்ம வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஜர்தூசி வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரே மாதிரி சைஸஸில் வந்து கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தூசியும், நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் ஜர்தூசி அண்டு குட்டி ரொம்ப குட்டியாக பீஸ் ஜர்தூசி அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், சும்மா நம்ம அப்படியே ஜர்தூசி எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். சரி, ஒரு ஸ்டிச்சு இந்த லைன் ஜர்தூசி லைன் போட்டோம் இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டு ஒட்டி அண்டு டர்ன் பண்ணி இப்போ டவுன்வேர்டாக வந்து நம்ம ஜர்தூசி வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் அதே ஈவனாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அடுத்த லைன் பண்ணுற ஸ்டிச் வந்து வரக்கூடாது. ஸோ வேறு மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதே இடத்துல வர மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தூசி வச்சு அதுக்கு இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு லைனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அது வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி தெரியும். ஸோ மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எல்லோரும் யூஸ்வலாக வந்து நார்மல் நீடலில் வந்து ஜர்தூசி வச்சு செய்வாங்க. பட் நான் வந்து ஆரி நீடில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அவுட்லுக் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே இந்த த்ரெட்டில் வந்து த்ரெட் அண்ட் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி பீட்ஸில் த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுலேயே வந்து நான் வந்து ஜர்தூசி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஜர்தூசி வந்து கட் பண்ணிக்கணும். ஒரே ஈவனாக நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரியே ரைட் சைடு ஃபுல்லுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது லெஃப்ட் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இது இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அந்த பக்கம் அதாவது ரைட் சைடு ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து லெஃப்ட் சைடு வந்து நான் வேறு கலர், அதாவது கலர் ஜர்தூசி வந்து ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேரியேஷன் காட்டுறதுக்காக நான் கலர் ஜர்தூசி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான், பட் ஆனால் அந்த நம்ம ஃபஸ்ட்டு லைன் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் இல்லாமல் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஒரே ஈவனாக ஸ்டிச்சஸ் வந்து வரக்கூடாது. மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் வந்து வரணும். அப்போ தான் இது வந்து அதோட அவுட்லுக் வந்து அந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம இது ஃபுல்லுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஒரு க்யூட்டான ஒரு மேட் ஃபில்லிங் ஸ்டிச், ஜர்தோசி வச்சு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நான் அது ஆரி நீடிலில். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.